தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அப்படின்ற பேர்ல வாக்காளர்களை வந்து ரொம்ப அதிகப்படியா கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளருக்கு இன்னைக்கு வாக்குரிமையே இல்லை அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க வந்து அந்த வரைவு பட்டியலை வெளியிட்ட பிறகு இதுல அதிகமா பீகார்ல முஸ்லிம்களுடைய வாக்குரிமையும் குறிப்பா பெண்களுடைய வாக்குரிமையும் அதிகப்படியா பறிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பீகாருடைய சட்டமன்ற தொகுதிகள்ல எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் அதிகப்படியான வாக்காளர்களை வந்து இவங்க நீக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துங்க? முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லிட்டே இருந்துச்சுல்ல. இல்ல நாங்க ஓட மாட்டோம், நாங்க காயிதே மில்லத் காலத்துல இருந்து முகமது அலி ஜின்னா பின்னாடி போகல, நாங்க இந்தியா வேணும்னு இந்தியாவுக்குள்ளதான் இருந்தோம், எங்களுக்கு இந்தியா தான் நாடு, இந்தியன் என்பதுதான் எங்களுக்கு அடையாளம்னு சொன்னாங்கல்ல. இப்ப அந்த அடையாளத்தை அடியோடு எரிஞ்சிடுறது. ஒரு குடிமகனுக்கு உண்டான அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு கேட்டா, வாக்கு சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்துவதுதான். கடைசி மனிதனுடைய கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்துல வாக்குச்சீட்டு ஒண்ணுதான். மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு 10 தடவை வர்றாரு. ஏன் வர்றாரு? அந்த வாக்கை பெறுவதற்கு தான் வர்றாரு. நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தினுடைய உச்சபட்ச நிலையில் இருந்தாலுமே கூட சாமானியனுடைய ஒரு ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை நீங்கள் யாசகம் கேட்டுத்தான் வந்து அவனுடைய வாயில்ல நிற்கணும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை அவனுக்கு கிடைக்கிற மகத்தான வாய்ப்பு அந்த வாய்ப்பு. இப்ப நான் இந்தியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறல்ல, நீ எப்படி இந்தியன்? ஏன்னா நான் வந்து என்பிஆர் கொண்டு வந்துட்டேன், என்ஆர்சியை கொண்டு வந்துட்டேன், சிஐஏ கொண்டு வந்துட்டேன். உன்னை எப்படியெல்லாம் காலி பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்ப கடைசியா நீ ஓட்டை வச்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் ஒரு நெருக்கடி. இப்ப என்ன சொல்லி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, 2008க்கு முந்தைய பிறப்புகள் பதிவு செய்யப்படல. பதிவு செய்யப்படாத பிறப்புகள்லாம் இந்தியாவில் தான் அவர்கள் குடிமக்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த ஆதாரம் இருக்கா? இப்ப உதாரணமா நீங்க வந்து பிறப்பை பதிவு செய்வது என்பது தமிழ்நாட்டுல நெடுங்காலமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 89, 90 காலகட்டத்தில இருந்து பிறப்பை பதிவு செய்யணும்ன்றது இருக்கு. ஆனா வட இந்தியாவுல பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல 2011 வரைக்குமே பிறப்பை பதிவு செய்யற முறை இல்லை. இன்னொன்னு, 80களினுடைய இறுதியிலேயே வீட்டுல பிரசவம் பார்க்கறது தமிழ்நாட்டுல நின்று போச்சு. ஆனா பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கும் வீட்டுலதான் பிரசவம் பார்க்கறாங்க. அப்போ பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த வீடுகள் எப்படி வந்து பிறப்பை பதிவு செய்வாங்க? பிறப்பை பதிவு செய்வதற்கான என்ன சான்றுகளை அவங்க வச்சுக்க போறாங்க? ஒண்ணும் கிடையாது. ஈவன் ஸ்கூல்ஸ்ல பர்த் சர்டிபிகேட் கேட்டு அட்மிஷன் போறாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஸ்கூலுக்கு போனாலும் பர்த் சர்டிபிகேட் தேவை. பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கிடையாது. இப்ப கம்பல்சரி ஆயிடுச்சு. அப்போ நீங்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கையை நடத்துவது என்கிற ஒரு அணுகுமுறையே கிடையாது. பீகார், உத்தரப்பிரதேசம், பல மாநிலங்கள்ல கிடையாது. அப்போ அது இன்றியமையாத தேவை என்பதை நாட்டு மக்கள் உணராமலேயே இருக்காங்க. நீங்க என்ன ஒரு இது ஸ்கேல் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அளவீடு பிக்ஸ் பண்றீங்கன்னா, 2009க்கு முந்தைய பிறப்புகள் பதிவு செய்யப்படாமல் இருக்கு, 2009க்கு பிந்திய பிறப்புகள்ல பதிவு செய்யப்படாமல் இருப்பது வாக்கு சீட்டு பெறுவதற்கான அல்லது வாக்குரிமை பெறுவதற்கான அடிப்படை தகுதியை இழக்குதுன்னு சொல்றீங்கல்ல. சரி, அப்படி ஒரு கணக்கு வச்சுக்குவோம். அதுல எப்படி 62% பேர் பெண்கள் மட்டுமே இழக்கிறாங்க? அப்ப பிறப்பு விகிதம் என்பது எவ்வளவாக இருந்தது? அதையே நீங்க கணக்கிடல. ஆண் பிறப்பு விகிதம் மட்டும் எப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டது, பெண் பிறப்பு விகிதம் மட்டும் எப்படி சேர்த்துக் கொள்ளப்படல என்ற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அது எப்படி வாக்காளர் பட்டியல்ல பிறப்பு பதிவு செய்யப்படாம நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாகவும் தலித்துகளாகவுமே இருக்காங்களா? வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லையா? அவங்களெல்லாம் நீங்க நீக்கலையா அப்படின்னு கேட்டா அதுக்கும் எந்த பதிலுமே கிடையாது. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா புள்ளி விவரத்தோட பேசியாக வேண்டியிருக்கு. கோபால்கஞ்ச் தொகுதியில 17% இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்போ 17% இஸ்லாமியர்கள் இருக்கிற கோபால்கஞ்ச் தொகுதியில எத்தனை பேரை இவங்க நீக்கியிருக்காங்கன்னா 14.36% நீக்கிட்டாங்க. இப்ப எவ்வளவு பேர் பேலன்ஸ் இருக்காங்க? வெறும் 3% பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கமாச்சு. அடுத்து 38% இஸ்லாமியர்கள் இருக்கிற புரியா தொகுதியில 10.83% நீக்கம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து 67% இருக்கக்கூடிய கிஷான்கஞ்ச் தொகுதியில
10.75% நீக்கியாச்சு. ஏறக்குறைய பாருங்க, நீங்க சராசரியாக 15% 82% வரை வாக்காளர்களை நீக்கம் பண்ணிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும். அதுல ரொம்ப முக்கியமா மதுபானின்ற தொகுதி, அங்கதான் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். 12% வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள். அதுல எத்தனை பேரை நீக்கியிருக்காங்கன்னு பார்த்தா 9.37% பேரை நீக்கிட்டாங்க. ஏறக்குறைய 2% வாக்காளர்கள் தான் மிச்சம் இருக்காங்க. முஸ்லீம் ஓட்டர்ஸ் 2% பேர் தான் மிச்சம் இருக்காங்க. பகல்பூர் தொகுதியில 17% பேர் இஸ்லாமிய வாக்காளர்கள். இந்த இஸ்லாமிய வாக்காளர்கள்ல 9.53% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இப்படி சராசரியாக நான் சொன்னதை போல 13% 85% வரை வாக்காளர்களை நீங்க நீக்கிட்டீங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் வாக்களித்து வெற்றி பெற முடியும் என்கிற தொகுதியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இஸ்லாமியர்ஸை பூரா காலி பண்ணு. இனிமே முஸ்லீம் ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை தொகுதிகள்ல கிடையாது. எப்படி வேணுமோ ஜெயிக்கலாம். இது எப்படின்னு கேட்டா, களத்துல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ஆப்போசிட் டீம்ல நான் வெற்றி பெற்றுவேன்னு பேட்டை தூக்கிக்கிட்டு கிரவுண்ட்ல வந்து நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா? இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய நிலைமையை இப்ப பார்க்கணும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்பூர் தொகுதியில 31% பேர் எத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா 18% பேரை நீக்கிட்டாங்க. ஆமூர் தொகுதியில 37% பேர் எத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா 32% பேரை நீக்கிட்டாங்க. நோகா தொகுதியில 38% பேர் எத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா 12% பேரை நீக்கிட்டாங்க. டாக்கா தொகுதியில 35% பேர் எத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா 33.6% பேரை நீக்கிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் ஓட்டர்ஸே கிடையாது டாக்கா தொகுதி. 35%, 33.6% அதிகமா நீங்க ஓட்டர்ஸை நீக்கிட்டீங்கன்னா எத்தனை ஓட்டர்ஸ் கணக்குல இருப்பாங்க தெரியுமா? 300 ஓட்டர்ஸ் தான் கணக்குல இருப்பாங்க. அப்ப அந்த 300 ஓட்டர்ஸும் பிஜேபி ஓட்டர்ஸா தான் இருப்பாங்கன்னு நீங்க ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருக்கீங்க. அதனாலதான் அவங்கள விட்டு வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுடைய அளவீடு எவ்வளவு தப்பாக போய் முடிஞ்சிருக்கு, எவ்வளவு பிற்போக்குத்தனமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு நீங்க தயாராகிறீங்க. எப்படி நம்ம இப்ப ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கிற புள்ளி விவரத்துல சென்ட்ரல் கர்நாடகாங்கிற ஒரு தொகுதியில மட்டும் 1 லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் சேர்ந்தாங்களோ, அது மாதிரி இந்த நீக்குங்கிற நடவடிக்கையின் மூலமாக போலி வாக்காளர்கள் சேர்வதற்கான வாயிலை திறந்து விட்டிருக்கிறார்கள். இனிமே இவங்க தேர்தலை நடத்த போறது கிடையாது. இவங்க யாரை நிறுத்துறாங்களோ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாயில திறந்துட்டாங்க. மத்த எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி, மோடி அட்டூழியங்கள் செய்கிறார், மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார், காட்டாட்சி தர்பாரை கட்டுவிழ்த்து விடுறாரு, இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்னவா இருக்கும்னா மோடிக்கு ஃபேவரா இருக்கும். ஏன்னா ஓட்டு போடுற ஆளு அவங்க ஆள் மட்டும்தான். எதிர்த்து ஓட்டு போடுற நீங்களும் நானும் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க போறது கிடையாது, வாக்குச்சாவடிக்கு போக போறது கிடையாது. அப்போ ஓட்டு யாரு போடுவா? அவங்க ஆள் மட்டுமே ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க. நமக்கு ஓட்டு உரிமை மறுக்கப்பட்டோம், நம்ம வீதியில இருந்து பேசிக்கிட்டே இருப்போங்கிற நிலைமைய பீகார்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியமா ஒரு செய்தியை பீகார் அரசியல்ல பேசியாக வேண்டியிருக்கு. பீகாரினுடைய எதிர்கட்சி தலைவருடைய வாக்கு இல்லைன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. தேஜஸ் சொல்றாருல்ல, என்னுடைய வாக்கே இல்லைங்கன்னு தேஜஸ்வி சொல்றாரு. இப்ப தேஜஸ்வி சொல்றதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 தொகுதியில உங்களுக்கு வாக்கு இருந்தது, அதனால நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆவணங்கள் இருக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு அவரு. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஆவணத்தை கொடுக்கல. ஆனா ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கிற புள்ளி விவரத்துல எபிக் ஐடியில கண்டுபிடிச்சதுல ஒரு வாக்காளருக்கு 3 இடத்துல ஓட்டு இருக்கு. எங்க ஓட்டு இருக்குன்னா, கர்நாடகா சென்ட்ரல்ல ஓட்டு இருக்கு, லக்னோல ஓட்டு இருக்கு, வாரணாசியில ஓட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு 3 இடத்துல ஓட்டு இருக்கு, அவங்கள நீங்க நீக்கல, டில் டுடே நீக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்குன்னு சொல்லி நீக்கிட்டீங்க, அதனுடைய விவரத்தை கொடுக்கல. ஆனா இந்த எபிக் ஐடி மூலமா 3 இடத்துல ஒரே வாக்காளருக்கு ஓட்டு இருக்குங்கிறத ராகுல் காந்தி வெளிப்படையா அறிவிச்சிட்டார். நீங்க அதே மாதிரி தேஜஸ்வி யாதவுடைய எபிக் ஐடியா அறிவிங்க, எத்தனை இடத்துல ஓட்டு போடுறதுக்கான ஓட்டு உரிமையை வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. சரி, இன்னொரு கேள்வி இருக்குல்ல, 2 இடத்துல ஓட்டு உரிமையை வச்சிருந்தாரு, அதனால நாங்க நீக்கிட்டோம். எய்தர் ஒண்ணு தானே நீக்கணும், ஏன் நீங்க 2ஐயும் நீக்குனீங்க? இல்ல நீங்க மேல்முறையீட்டு போலாம். ஏன் சார் நீங்க நீக்குனீங்க? நீங்க நீக்கினவர் வாக்காளர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, அமைச்சர் அல்ல, எதிர்கட்சி தலைவர். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் பேரையே நீங்க நீக்கிட்டு அப்பீலுக்கு வாங்க, நாங்க உங்க பேரை சேர்த்துக்கணும்னு விளையாட்டு கிடையாது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தாக்கி இருக்கீங்க இந்த தேர்தல் நடைமுறையை. ஜனநாயகத்துல உலக அளவுல நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேர்தல் தான் உயரத்தில் இருக்கக்கூடிய தேர்தல். இதுக்குதான் இந்தியாவுல ஜனநாயக திருவிழான்னு பேரு. வேற எந்த ஊர்லயும் இட் இஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல். அது ஒரு ஜனநாயக கடமை. ஆனா நம்ம ஊர்ல என்ன தெரியுமா பேர் வச்சான்? இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல்னு பேர் வச்சான்.
கொண்டாடி மகிழ்கிற காலம். நீங்க தேர்தல் வந்துட்டா பாத்தீங்கன்னா தெருவோரங்களில் எல்லாம் பிரச்சார பயணங்கள், வாக்காளர்களிடத்திலே வாக்கு கேட்டு வரிசை கட்டி வருகிற அரசியல் கட்சிகள், அது ஒரு திருவிழா. அப்படி இந்த ஜனநாயகத்தை திருவிழாவாக்கி மக்கள் மயப்படுத்தி மக்களை கொண்டு வந்து அந்த ஜனநாயகத்துக்குள் நிறுத்துவதற்கு எத்தனை தலைவர்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தி, எவ்வளவு கட்டமைப்பு. இன்னைக்கும் தேர்தல்ல ஓட்டு போறதுக்கு வரமாட்டேங்கிறானே பின்தங்கிய மாநிலங்கள்ல, மேனா மினிக்கிகள் பேசிட்டே போயிடுறான தமிழ்நாடு மாதிரியான அரசியல் களங்கள்ல. மயிலாப்பூர்காரன் மயிலாப்பூர் ஆள் நின்னா மட்டும்தானே ஓட்டு போட வர்றான். நம்மால் வேலு நின்னாருன்னா ஓட்டு போட வரமாட்டேன்றானே. சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புகள்ல உட்காந்துக்கிட்டு அவாள்லாம் வரக்கூடாது அப்படின்னு பேசுறவன் அவளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வர்றது இல்லையே. கள நிலவரத்தை நாம பாக்குறோமே. உங்களை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் தானே வாக்குச்சாவடி மையங்கள்ல போய் வரிசை கட்டி நின்று வாக்கு செலுத்தி விட்டு வர்றோம். இன்னும் இந்த மேட்டுக்குடியினர் 13% பேர் வாக்கு செலுத்துவதில்லை. இப்ப அவன்லாம் பேசுறதுக்கு வசதியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நாங்க அப்பவே சொன்னோம், அத்திம்பேர் சொன்னார், அப்பவே சொன்னார், இதெல்லாம் சரி வராதுன்னு சொன்னார், அதே மாதிரி ஆயிட்டு பாருங்க அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கீங்களே. இன்னைக்கு இந்த சூழலை இன்னைக்கு நீங்க உருவாக்கி, அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பொய்த்து போயிருக்கிறது. அப்ப நீங்க ஏன் நக்சல்வாரியா மாற மாட்டான், ஏன் மாவோயிஸ்டுகளா மாற மாட்டான்? ஜனநாயக வழிப்படுத்தி அவனை ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வைக்கிற வரைக்கும் தானே ஜனநாயகம் நிலை பெறும். ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு போவதற்கான எல்லா வேலையும் ஆன்டி சோசியல் எலமெண்டா ஒருத்தர் மாறிடுறான் அப்படின்னா, அந்த ஆன்டி சோசியல் எலமெண்டா மாறுறதுக்கான காரண காரியங்கள் அப்படியே தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். தேர்தல் ஆணையம் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தலை எப்படி நடத்தப் போகிறது என்பதற்கு இந்த முன்னோட்டங்கள் எல்லாம் சாட்சியாகி இருக்கிறது. எல்லா வாக்காளர்களையும் உள்ளடக்கியதுதாங்க தேர்தல். இங்க ஜாதி மத பேதம் கிடையாது தேர்தலுக்கு, எல்லோரும் வாக்காளர்கள் தான். இங்க ஆண்ட பரம்பரைக்கு 2 ஓட்டு, அடிமை பரம்பரைக்கு 1 ஓட்டு, மத சிறுபான்மையினருக்கு 1 ஓட்டு, மத பெரும்பான்மையினருக்கு 2 ஓட்டு இல்ல, எல்லாருக்கும் 1 ஓட்டு தான். எல்லாரும் 1 ஓட்டு தான். அந்த 1 ஓட்டை தான் நீ போட்டா. இப்ப நீ என்ன பண்ற? மத சிறுபான்மையினரா? ஓட்டு இல்ல. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகமா? ஓட்டு இல்ல. இதன் மூலமாக இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல்? இந்த தேர்தல் எதை மையப்படுத்தி நடக்கிற தேர்தல் என்பதை தேர்தல் ஆணையம் தான் இனி தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமா அவுட் ஆயிடுச்சுன்ற. தேர்தல் ஆணையம் என்கிற கட்டமைப்பை கலைத்து விட்டு மறுசீரமைப்பு செய்யணும். அதற்குண்டான வேலைகளை இப்போதே தொடங்குவது என்பதுதான் எதிர்கட்சியினுடைய பிரதான பணி. இனிமே இதை மக்கள் இயக்கமா நடத்துறதை தவிர வேற வழி இல்லை. ராகுல் காந்தியினுடைய அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு எனக்கு தோன்றுகிற ஒரே செய்தி ஒண்ணுதான், இனிமேல் புரட்சியாக இது மாறி மக்கள் இயக்கமாக இது நடத்தப்படணும். இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைப்பு செய்யணும். நியாயமா இந்த தேர்தலை ரத்து பண்ணணுங்க. மோடி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர் கொள்ளை போற வழியாக ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார்ந்து கொண்டு இங்கே ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஜனநாயகத்தின் வழி வந்த பிரதமர் அல்ல என்பதை ராகுல் காந்தியினுடைய கணக்கு உணர்த்தி இருக்கிறது. பீகார் அதற்கு சாட்சி பகிர்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா இது குறித்து உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 12 ஹியரிங் இருக்கு, நாங்க இதை எடுத்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு தெளிவான ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சும்மா வெறுமனமே 20 லட்சம் பேர் செத்துட்டாங்க, 23 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு வெறுமனமே சொல்றீங்க. அதுல செத்தவங்க ஆனா பெண்ணா, டெத் சர்டிபிகேட் இருக்கா, நீக்கினவங்களா எந்த இடத்துக்கு போனாங்க, சரி எங்களுக்கு இது மாதிரி ஒரு கிளாரிஃபைடு டீடைல் வேணும். 2வது 12ஆம் தேதி ஹியரிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உச்ச நீதிமன்றத்துல இதுக்கு எந்த மாதிரி ஒரு தீர்வை எட்ட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து நம்ம அன்னைக்கு பார்ப்போம். சோ இது தமிழ்நாட்டில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ இது பீகார் ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல 6 லட்சம் வாக்காளர்கள் பீகாரை சேர்ந்தவங்க இங்க வர்றாங்க, அவங்களுக்கும் இங்க ஓட்டுரிமை வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. சோ நிறைவா இந்த கேள்விக்கான பதில உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் தோழர். அதாவது தமிழ்நாட்டுல யாரு வேணுமோ ஓட்டு போடலாமான்னு கேட்டா ஓட்டு போடலாம். இந்தியா என்கிற குடையின் கீழ் தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம் தான், ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் தான். அப்ப நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து குடிபெயர்ந்து இங்க வந்தீங்கன்னா, டெல்லியில போய் தமிழர்கள் ஓட்டு போடலையா, பெங்களூர்ல போய் தமிழர்கள் ஓட்டு போடலையா? குடிபெயர்ந்து போனவர்கள் தானே. இங்க கோயம்புத்தூர்ல மலையாளிகள் ஓட்டு போடலையா? போடலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, சொந்த வீட்டை பீகார்ல வச்சுக்கிட்டு இங்க ஓட்டர் லிஸ்ட்ல பேர் சேருன்னு சொல்றாங்க. அப்ப சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், குடும்பத்தோடு அங்கே இருப்பவர்கள் இங்கே வாக்காளர்களாக மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நான் கோயம்புத்தூர்ல போய் குடியேறேன், எனக்கு வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு, எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர்ல ஓட்டு இருக்கு அப்படின்னா, நான் தஞ்சாவூர்ல இருந்து ஓட்டு லிஸ்ட்ல பேர் நீக்கிட்டு கோயம்புத்தூர்ல போய் ஓட்டு லிஸ்ட்ல பேர் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு எல்லாமும் தஞ்சாவூர்ல இருக்கு, நான் கோயம்புத்தூர்ல ஒரு ரூம்ல குடியிருக்கேன்னா, கோயம்புத்தூர்ல எனக்கு வாக்கு சீட்டு வேணும், எனக்கு வாக்களிக்கிற உரிமை வேணும்னு கேட்பது ஒரு மாநிலத்துக்குள் பெரிய விஷயமா இல்ல. வேறு மாநிலத்திலிருந்து வருகிற போது இதில் உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படி செஞ்சிருக்குல்ல.
பாஜக அப்படி செஞ்சிருக்குல்ல, அப்ப எனக்கு சந்தேகம் வரும்ல, அச்ச உணர்வு வரும்ல. அது ஏங்கிறது தான் கேள்வி. இன்னொன்னு, இப்ப நீங்க பீகார்ல இருக்கிறவனை கொண்டு வந்து நீங்க ஓட்டு போட வைக்கணும். சரி, தாராளமாக நீங்க ஓட்டு போட வைக்கலாம். ஆனா அங்க அவனுடைய பேர் நீக்கப்பட்டதற்கான ஒரு உத்தரவாதத்தை யார் கொடுக்குறது? ஏன் இந்த உத்தரவாதத்தை கேட்கிறோம்னா, இந்த இப்ப போட்டனால லக்னோல ஒரு ஓட்டு, வாரணாசியில ஒரு ஓட்டு, சென்ட்ரல் கர்நாடகால ஒரு பீகார்ல ஒரு ஓட்டு, ஓட்டுனா, தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டுன்னு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு, பீகார்ல ஒரு ஓட்டு, டெல்லியில ஒரு ஓட்டு, எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்ல எல்லாம் பாஜக காரன் போய் ஓட்டு போடுவான். நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? இதை ஒழுங்குபடுத்துங்க. அவன் தமிழ்நாட்டுல பூர்வீகமா இருக்க போறான்ற உத்தரவாதத்தை பெறுங்க. தமிழ்நாட்டில இருந்து வெளியேற நான் எங்க தாத்தா தமிழ்நாட்டில தான் இருந்தாரு. எங்க தாத்தாவோட அப்பா தமிழ்நாட்டுல இருந்தாரு. எங்க அப்பா தமிழ்நாட்டுல இருக்காரு. நான் இருக்கேன், என் புள்ள இருக்கு. எனக்கு தமிழ்நாடு தான் பூர்வீகம். அப்போ நான் தமிழ்நாட்டில இருந்து போறது இல்லை. இப்ப பீகாரி தமிழ்நாட்டுல தான் இருப்பான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்ப வரக்கூடிய தேர்தலை மட்டும் மையப்படுத்தி நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த தேர்தல் வெற்றியை ஈட்டுவதற்கு இந்த 6 லட்சம் வாக்குகளை நீங்க பீகாரினுடைய வாக்குகளை பயன்படுத்தினீங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவாக மாறும்? இப்ப இது என்ன தெரியுமா? ஐடென்டிபிகேஷனுக்காக பண்ற வேலை என்னன்னா, நீ ஓட்டு தானே போட மாட்ட, நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர்றேன், நீ ஓட்டு போட மாட்ட, ரைட், ஓகே, உன் ஓட்டு வேணாம், நான் ஓட்டரிசியை கொண்டு வந்துடுறேன். அரிசி கிடைக்கலன்னா என்ன? பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி பண்ணு, பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி பண்ணு, இங்க விற்கலாம் அரிசி, என்ன சொல்றாங்கல்ல அந்த மாதிரி. நீ ஓட்டு தானே போட மாட்டேன், நீ ஓ ஓட்டை நீ வச்சுக்க, எனக்கு தேவையான ஓட்டு 6 லட்சம் ஓட்டா, 6 லட்சம் ஓட்டர்ஸ் நான் கொண்டு வந்து எனக்கு நான் ஓட்டு வாங்கிக்கிறேன்ற வேலை. அந்த வேலையை தான் இப்ப பாஜக செய்யுது. அதனால் இது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். இது முறையாக ஆவணப்படுத்த தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கை இல்லை மேடம். சிம்பிளா சொன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால நீ 6 லட்சம் பேரை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பின்னால் ஏதோ உள்நோக்கம் இருக்கு. நீ பீகார்ல ஆவணம் நீக்கிட்டியா? முறையான ஆவணங்கள் இருக்கா? இங்க இருந்து முறையான ஆவணங்கள் பின்பற்றப்படுதா? இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சியா சொல்லிட்டு சேருங்க. யாரு வேணாம்னா உடனே தேசபக்தி நாடகம் என்ன சொல்றது? ஏன் ஒரு இந்தியனுக்கு இன்னொரு இந்தியனாக வேற ஒரு மாநிலத்தில் வந்தீங்களா? இப்ப வருதா பாஜகவினுடைய குரல் இந்தியனாகன்னு? ஒரிசால பாண்டியன் ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்னார்ல, போய் பேசினாரு மோடி. என்ன பேசினாரு? ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா? அப்ப தெரியலையா உங்களுக்கு? அப்ப நீங்க ஒரு ரேஷனலிஸ்டா இருந்தீங்க. இப்ப நீங்க ஒரு லிபரல் ஆளா மாறிட்டீங்க, இந்தியரா மாறிட்டீங்க. அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்ங்கிற மாதிரி எங்க கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையை நீங்க வச்சிருக்கீங்கிறது இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாழ்பட்டு போயிருக்கிற காரணத்தால் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பொய்த்து போய்விட்டன. தேர்தல் ஆணையம் முறையாக எதையாவது பின்பற்றுகிற வரை இது போன்ற நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். சோ இவ்வளவு நேரம் எங்களோட உங்க நேரத்தை செலவினம் பண்ணி இவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து, தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு பாஜக கிட்ட அடிமைப்பட்டு போயிருக்கு, கையால செயல்படுது பாஜகக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. சோ உங்க நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.